ஹே எவ்ரி ஒன், லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா பேசிக்காக க்ளவுட்னா என்ன, அந்த க்ளவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஷூர் க்ளவுட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அஷூர் இஸ் ஏ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடட் பை தி மைக்ரோசாஃப்ட். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அஷூர்ன்றது வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் தான். இதை யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற கம்பெனி தான் இந்த அஷூர்ன்ற க்ளவுடை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அஷூர் வந்து ஏகப்பட்ட சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுது. ஸோ அந்த சர்வீசஸ் பற்றி நம்ம லேட்டராக நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் நிறைய சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஷூரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து செக்யூரிட்டி. ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் ஹெவிலி இன் செக்யூரிட்டி மெஷர் ஃபார் அஷூர். ஸோ அஷூரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தே ப்ரொவைட் டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஹெல்ப் யூ செக்யூர் யுவர் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் தே ஹேவ் எ டெடிகேட் டீம் ஃபோக்கஸ்ட் ஆன் என்ஷூரிங் த இன்டெகிரிட்டி ஆஃப் தி அஷூர் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட டேட்டாவோ நம்மளோட அப்ளிகேஷன்ஸையோ பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக அவங்க வந்து அதுக்காகவே ஒரு தனியான டீமையோ இல்லை டூல்ஸையோ வச்சு நம்மளோட செக்யூரிட்டியை பலப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸி மேனேஜ்மெண்ட். அதாவது அஷூர் ப்ரொவைட்ஸ் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி போர்ட்டல் அப்படின்றாங்க. அதாவது அஷூர் வந்து ஒரு போர்ட்டலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போர்ட்டல்னா என்ன? போர்ட்டல்ன்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தட் மேக் இட் ஈஸி டு டெப்ளாய், மானிட்டர் அண்ட் மேனேஜ் ஒரு அப்ளிகேஷன் அண்ட் சர்வீசஸ் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் டெப்ளாய் பண்ணுறதுக்கோ ஒரு ஜாபை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெப்ளாய் பண்ணுறதுக்கோ, அந்த ஜாபை மானிட்டர் பண்ணுறதுக்கோ, அந்த ஜாபை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அஷூர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சிம்பிளிஃபைஸ் டாஸ்க் ஃபார் பிகினர்ஸ் வித்தவுட் ரெக்யூரிங் எக்ஸ்டென்சிவ் டெக்னிக்கல் நாலேஜ். இந்த அஷூரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிகினர் லெவல் நாலேஜ் இருந்தாலே போதும், அஷூரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து ஸ்கேலபிலிட்டி. அஷூர் அலோஸ் யூ டு ஈஸிலி ஸ்கேல் யுவர் அப்ளிகேஷன்ஸ் அப் ஆர் டவுன் பேஸ்ட் ஆன் டிமாண்ட். ஸோ அஷூரை பொறுத்தவரையும் ஈஸியாக உங்கள் அப்ளிகேஷனோட ஸ்கேலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸும் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டினா என்னன்னா ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எப்போ அந்த ரப்பர் பேண்ட், அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படுது, நீங்கள் வந்து ஒரு 2GB மெமரி கார்டு தான் வாங்கியிருக்கீங்க. நம்ம 2GBக்கு மேற்கொண்டு அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்மளால பண்ண முடியாது. நம்ம அதுக்காக இன்னொரு மெமரி கார்டு வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண ஆகணும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மெமரி கார்டு வாங்கி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் அஷூரை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரெண்ட்டுக்கு ஒரு 2GB ரெண்ட் எடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு மேலேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ 3GB நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்காக நான் புதுசாக இன்னொரு சர்வர் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களால் ஸ்கேலபிள் பண்ணிக்க முடியும், அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டோரேஜை. எப்போ நமக்கு வேணுமோ அப்போ அந்த டைமில் ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அஷூரோட ஸ்டோரேஜை ஸ்கேலபிள் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேலபிலிட்டி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அஷூரில் வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த சர்வீசஸில் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில சர்வீசஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அந்த ஒரு சர்வீசஸையும் செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க அஷூரில். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் செக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் செக்ஷனில் மட்டுமே நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ், அஷூர் டேபிள் ஸ்டோரேஜ், அஷூர் டேட்டா லைக் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இருக்குது. பிளாப் ஸ்டோரேஜில் நம்மளால் என்ன பண்ண வைக்க முடியும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து டேபிள் ஸ்டோரேஜில் நம்மளால் டேபிளர் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், வித்தவுட் SQL இல்லாமலே பண்ண முடியும். அதுக்கப்புறம் டேட்டா லேக் ஸ்டோரேஜில் வந்து மிகப்பெரிய லார்ஜ் சைஸ் ஆஃப் டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்ற செக்ஷனில் நிறைய அதே மாதிரி சர்வீசஸ் இருக்குது. அதில் வந்து அஷூர் விர்ச்சுவல் மிஷின்றாங்க. ஸோ அப்போ அதாவது என்னன்னா உங்களுக்கு தேவையான மிஷினை நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 8GB உண்டான ரேம் உடைய ஒரு சிஸ்டம் லேப்டாப் வேணும்னா நம்ம போயிட்டு ஷோரூமில் போயிட்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அஷூர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஷோரூம்லலாம் போய் பை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷினை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டோம்னா எவ்வளோ சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஷூர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எத்தனை விர்ச்சுவல் மிஷின் வேணாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அஷூர் பேட்ச் இருக்குது. ஸோ அஷூர் பேட்ச்னா பேட்சாக அவங்களால ஒரு ஜாபை வந்து ஷெட்யூல் பண்ணி ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அஷூர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து கோட்ஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பிக் டேட்டான்ற ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நம்ம வந்து அஷூர் டேட்டா பிரேக்ஸ், அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி, அஷூர் சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் இருக்குது. அஷூர் டேட்டா பிரேக்ஸ் ஜென்ரலாக வந்து டேட்டா இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அஷூர் டேட்டா ஃபேக்ட்ரி ஜென்ரலாக ETL பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அஷூர் சினாப்ஸ் அனாலிட்டிக்ஸ்ன்ற சர்வீஸ் வந்து பேசிக்காக SQL எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அஷூரில் இது மட்டும்தான் சர்வீஸான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது. நம்ம வந்து டே பை டே கொஞ்சமாக சர்வீசஸ் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஜென்ரலாக பேசிக்காக சில ஐடியாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் டீட்டெயில்டாக அட்வான்ஸ் செஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.